குருவி முட்டையும் காகங்களும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அதிகமான வெப்பம் காரணமாக அந்த காட்டுல வாழ்ந்த நிறைய பறவைகளோட முட்டை கெட்டு போயிருந்துச்சு. அதனால பறவைகள் எல்லாம் முட்டையில இருக்கிற தங்களோட குழந்தைங்களை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காட்டுல வாழ்ந்த மீனுங்கிற ஒரு குருவி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் சீக்கிரம் மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம காட்டுல இப்போ வெப்பத்தோட தாக்கம் ரொம்ப அதிகம். காற்று கூட அனல் காற்று மாதிரி தான் வீசுது. மீனு, உனக்கு ரொம்ப வெப்பமா இருந்தா நதிக்கரையில போய் அந்த தண்ணீர்ல கொஞ்சம் குளிச்சுட்டு வா. என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவர்றது வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல புறானே, நான் எனக்காக மழை வரணும்னு வேண்டிக்கல. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நேற்றுக்கு குக்கு அக்காவோட 3 முட்டையும் கெட்டு போயிடுச்சான். பாவம் அந்த அக்கா நதிக்கரையில அவங்களோட முட்டைய அழுதுகிட்டே புதைச்சாங்க. அதனாலதான் நான் சீக்கிரம் மழை வரணும்னு வேண்டிக்கிறேன். ஓ அப்படியா மீனு, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படின்னா நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா என் வீட்லயும் ஒரு முட்டை இருக்கு. அதே சமயத்துல அந்த காட்டுல காலு ராணிங்கிற காகங்களோட வீட்டுல மட்டும்தான் ஏசி இருந்துச்சு. அவங்க அந்த ஏசியோட காத்துல ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. ராணி, வெளிய ரொம்ப வெப்பமா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. வெப்பம் கொஞ்சம் கூட நமக்கு தெரியல, பாத்தியா? ஆமா காலு, இதுக்காக தான் கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களை ஏசி வாங்க வச்சுட்டேன். அதே சமயத்துல புறாவோட வீட்டில் இருந்த முட்டையில ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து புறாவும் அதனோட மனைவியும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உடனே 2 புறாக்களும் தங்களோட முட்டையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போனாங்க. டாக்டர், என் முட்டையிலிருந்து குழந்தை வெளிவர இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. ஆனா இப்போதே என் முட்டையில விரிசல் வந்திருக்கு. தயவு செஞ்சு என் முட்டைக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. உடனே டாக்டரும் அந்த முட்டைய பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. புறாக்களே, கடுமையான வெப்பம் காரணமாக தான் உங்க முட்டையில விரிசல் ஏற்பட்டிருக்கு. நீங்க உடனடியா உங்களோட முட்டைய குளிர்ச்சியான இடத்துல வச்சாகணும். இல்லைன்னா 2 நாட்களுக்கு பிறகு உங்க முட்டை கெட்டு போயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்ட 2 புறாக்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பிறகு தங்களோட முட்டையை எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. தங்களோட முட்டையை வீட்டில் வச்சுக்கிட்டு லூசி புறாவும் அதனோட கணவரும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவி புறாவோட வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. லூசி அக்கா, உங்களோட முட்டையில வெடிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ உங்களோட முட்டை நலமா இருக்கா? ஆமா மீனு, இப்போதான் நானும் என் கணவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். 2 நாட்களுக்குள்ளாக என் முட்டைய குளிர்ச்சியான இடத்துல வச்சாகணுமா, ஏன்னா என் முட்டை கெட்டு போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. லூசி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல இருக்கிற காகங்களோட வீட்டுல ஏசி இருக்கு. அவங்களோட வீடு எப்போதுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். நீங்க வேணா உங்க முட்டைய காகங்களோட வீட்டுல கொண்டு போய் வைங்க. இல்ல மீனு, அந்த காகங்கள் ரொம்ப மோசமானவங்க. என்னோட முட்டைய அவங்களோட வீட்டுல வைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன சொல்றீங்க? நம்மளோட குழந்தைக்காக நாம இதை செய்துதான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்லை. நம்மளோட முட்டை கெட்டு போயிடும். புறாக்களும் வேற வழி இல்லாம தங்களோட முட்டையை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு முன்னாடி நின்ன 2 புறாவும் காகங்களோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. அட காலு, யாரோ நம்ம வீட்டோட கதவை தட்டுறாங்க. நீங்க போய் யாருன்னு பாருங்க. உடனே காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. உடனே 2 புறாக்களும் காகங்களோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன புறாவே, உன் மனைவியும் கூட்டிக்கிட்டு முட்டையும் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? காகங்களே, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன புறானே, சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உடனே புறாவும் எல்லா விஷயத்தையும் காகங்கள் கிட்ட சொன்னாங்க. ஊசி புறாவும் தான் முட்டைய அவங்களோட வீட்டில் வைக்கிறதுக்காக ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிச்சு. சரி சரி, நீங்க இவ்வளோ கேட்கறதுனால உங்க முட்டைய என் வீட்டில் வச்சுக்கிறேன். ஆனா நான் யாருக்கும் எதையும் ஃப்ரீயா பண்றது இல்லையே. எனக்கு புரியுது ராணி, நீ கவலைப்படாத. என்னோட முட்டை உன் வீட்டுல இருக்கிறது வர நீங்க தினம் தினம் சாப்பிடுறதுக்கு தேவையான உணவுகளை நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன புறா வெளியே போய் சில தானியங்களை எடுத்துட்டு வந்து 2 காகங்களுக்கும் கொடுத்துச்சு. இத பார்த்ததுமே காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. ராணி, நமக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. இனிமே நான் வெயில்ல கஷ்டப்பட்டு உணவு தேட வேண்டிய அவசியமே இல்லை. புறாவே நமக்கு விதவிதமான உணவை கொண்டு வந்து கொடுத்துடும். ஆமா காலு, எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏசி வந்த அதிர்ஷ்டம் தான்.
புறாண்ண என்னாச்சு? காகங்கள் கிட்ட பேசுனீங்களா? உங்க முட்டைய அவங்க வீட்ல வைக்க சம்மதிச்சாங்களா? ஆமா மீனு, சம்மதிச்சாங்க. ஆனா அதுக்கு பதில் நான் தினம் தினம் அவங்களுக்கு உணவு எடுத்துட்டு போனோம். இது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த 2 காகங்களும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. உங்க முட்டையிலேருந்து குழந்தை வெளிவர கொஞ்ச நாட்கள் தானே இருக்கு. வரைக்கும் அந்த காகங்கள் கேட்கறத நீங்க செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. புறாவு ஒவ்வொரு நாளும் விதவிதமான பழங்களை கொண்டு வந்து காகங்களுக்கு கொடுத்துச்சு. காகங்களும் அந்த பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. இருந்து இப்ப குழந்தை வெளிவர்ற நாள் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. நாள் கொஞ்சம் இனிப்புகளோட காகங்களோட வீட்டுக்கு வந்த புறா காகங்கள் கிட்ட இப்படி சொல்லுச்சு. அலு ராணி, அநேகமா இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வந்துடும். முட்டையில ஏதாச்சும் அசைவு தெரிஞ்சாலோ இல்ல என் குழந்தை வந்தாலோ எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன புறா 2 காகங்களுக்கும் இனிப்பை கொடுத்துச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு புறா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காகங்கள் கிட்ட இருந்து செய்தி வரும்னு அது ஒரு மரக்கிளையிலேயே காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ ராணி, எல்லாம் போச்சு. அந்த புறா சொன்னதை கேட்டியா? முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்தா அந்த புறா கிட்ட இருந்து நமக்கு எந்த உணவும் இனி கிடைக்காது. காலு, கவலைப்படாதீங்க. முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்தாதானே இந்த முட்டை மாதிரியே நாம ஒரு கூழாங்கல்ல ரெடி பண்ணிடுவோம். வாங்க என் கூட அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் கணவரை கூட்டிக்கிட்டு நதிக்கரைக்கு பறந்து போச்சு. அந்த நதிக்கரையில நிறைய கூழாங்கற்கள் இருந்துச்சு. அந்த நதியோட கரையில புறாவோட முட்டையை போட்ட ராணிக்காகவும் முட்டை மாதிரியே இருக்கிற ஒரு கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. காகங்களே, என் முட்டையில ஏதாச்சும் அசைவு தெரிஞ்சுதா? இல்ல புறானே, எந்த அசைவும் தெரியல. அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம். உடனே புறாவும் அதனோட மனைவியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. மறுநாள் ரொம்ப சீக்கிரமா தான் முட்டையிலிருந்து குழந்தை வெளிவந்திருக்கோன்னு ஆசையில காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஆனா அன்னைக்கும் தான் முட்டையிலிருந்து குழந்தை வெளிவரவே இல்லை. பாவம், அந்த புறாக்கு அது முட்டை இல்ல கல்லுங்கிற விஷயம் தெரியல. மீனு, உன் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடுச்சா? உன் குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஆனா என்னோட முட்டையில இருந்து தான் எப்போ குழந்தை வெளிவரும்னு தெரியல. என்ன சொல்றீங்க புறானே? நானும் லூசி அக்காவும் ஒரே சமயத்துல தானே முட்டையிட்டோம். நீங்க எதுக்கும் உங்க முட்டைய டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது. உடனே புறா தான் மனைவியை கூட்டிக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, என்னோட முட்டைய நான் எடுத்துக்கிறேன். என் முட்டையை இப்ப டாக்டர் கிட்ட காட்டி ஆகணும். என்ன சொல்றீங்க புறானே? அதெல்லாம் வேண்டாம், வெளியே ரொம்ப சூடா இருக்கு. இப்போ நீங்க உங்க முட்டையை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க முட்டைக்கு ஏதாச்சும் ஆகிடும். ஆமா ராணி அக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாங்க டாக்டரை வீட்டுக்கே கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன லூசி புறாவும் அதனோட கணவரும் டாக்டரை கூப்பிடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட வீட்டுக்கு வந்த டாக்டர் முட்டையை பரிசோதிக்க ஆரம்பிச்சாரு. என்ன புறாக்களே, என்னை வச்சு காமெடி பண்றீங்களா? இது முட்டையே கிடையாது. இது முட்டை மாதிரி இருக்கிற ஒரு கல்லு. டாக்டர் இப்படி சொன்னதை கேட்ட 2 புறாக்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஹே காகங்களே, உண்மையை சொல்லுங்க. என் முட்டையை நீங்க என்ன செய்தீங்க? நீங்க மட்டும் இப்போ உண்மையை சொல்லல, மகாராஜா கிட்ட சொல்லி வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில தள்ளிடுவேன். இதை கேட்டதுமே 2 காகங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க அழுதுகிட்டே முட்டையை என்ன செய்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆற்றங்கரையில தான் உங்க முட்டையை போட்டிருக்கோம். கண்டிப்பா உங்க முட்டை ஆற்றங்கரையில தான் இருக்கும். பிறகு 2 புறாக்களும் வேகமா தங்களோட முட்டையை தேடி ஆற்றங்கரைக்கு பறந்து போனாங்க. அந்த சமயத்துல ஆற்றங்கரையில இருந்த முட்டையில அசைவு தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான குழந்தை வெளிவந்துச்சு. இது எல்லாத்தையும் அந்த பக்கமா தண்ணீர் குடிக்க வந்த சோட்டுங்கிற ஒரு கிளி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், இது எந்த பறவையோட முட்டைன்னு தெரியலையே. அனாதையா இப்படி நதிக்கரையில இருக்கு. இதனோட அம்மா அப்பா இங்க எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன சோட்டு கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல 2 புறாக்களும் காட்டுல இருக்கிற ஒவ்வொரு நதிக்கரைக்குமா போய் அங்க இருக்கிற பறவைகள் கிட்ட தங்களோட முட்டைய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புறாக்களே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட முட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வாங்க, இப்பவே நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன சோட்டு கிளி 2 புறாக்களையும் நதிக்கரைக்கு கூட்டிட்டு போச்சு.
தன்னோட குழந்தைய பார்த்ததுமே லூசியும் புறாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு தங்களோட குழந்தைய எடுத்துக்கிட்டு 2 புறாவும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. காக்கை முட்டையும் மழையும். ஒரு அழகான கிராமத்துல ராஜுங்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயியோட வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த அழகான கிராமத்துக்கு ராணிங்கிற ஒரு காகம் புதிதா வந்துச்சு. அந்த காகம் ஒரு மரத்து மேல அமர்ந்தபடியே எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட கேக்குறது? கண்ணு கெட்டுற தூரம் வர இந்த கிராமத்துல ஒரு பறவையோட வீடும் தென்படல. நான் வேற இந்த கிராமத்துக்கு புதுசு. சரி, கொஞ்ச தூரம் போய் பாப்போம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகம் இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல ராணிக்காகத்தோட கண்களுக்கு மீனு குருவியோட வீடு தென்பட்டுச்சு. குருவி, நான் இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா இந்த கிராமத்துல நிறைய இடத்தை நான் தேடி பார்த்துட்டேன். ஆனா நான் முட்டையிடுறதுக்கு வசதியா எந்த இடமும் எனக்கு தென்படல. உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பாதுகாப்பான இடம் இருந்தா எனக்கு சொல்றியா? நிச்சயமா சொல்றேன். இந்த வீட்டோட முதலாளிக்கு சொந்தமா ஒரு சின்ன தோட்டம் இருக்கு. அதுல அவரு சோளம் பயிரிட்டு இருக்காரு. நீங்க அந்த சோள தோட்டத்துல உங்களோட வீட்டை கட்டி அதுல முட்டை இட்டீங்கன்னா உங்களோட முட்டை பாதுகாப்பா இருக்கும். ஓ அப்படியா? ரொம்ப நன்றி குருவி. நான் இப்பவே அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த விவசாயிக்கு சொந்தமான சோள தோட்டத்தை நோக்கி போச்சு. அந்த சோள தோட்டத்தை பார்த்ததுமே ராணிக்காகத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகா, இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. நான் பசிக்கு இங்க இருக்கிற சோளங்களை சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நீரோடையிலேயே தண்ணீரையும் குடிச்சிக்கலாம். என் முட்டைகளையும் நான் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா அந்த சோள தோட்டத்தோட நடுவுல தனக்கான ஒரு வீட்டையும் கட்டி அதுல தன்னோட 2 முட்டைகளையும் இட்டுது. இப்படியே சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராணிக்காகத்தோட 2 முட்டையில இருந்தும் 2 அழகான காக்கை குஞ்சுகள் வெளிவந்துச்சு. இத பார்த்த ராணிக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, என்னோட பசங்க 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த சோள தோட்டம் எனக்கு ரொம்ப ராசியான இடம் அப்படின்னு சொல்லிச்சு ராணிக்காக. அதே சமயத்துல ராஜு விவசாயியோட வீட்டுக்கு ஒரு இரும்பு வேலை செய்பவர் வந்து இப்படி சொன்னாரு. எப்பா ராஜு, இன்னைக்கு உன் தோட்டம் வழியா போனேன். உன்னோட சோளங்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு. நீ ஏன் இன்னும் அறுவடை செய்யாம இருக்க? அதுவா அண்ணன், வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாட்கள் என் சோள தோட்டம் பக்கமே நான் போகல. இன்னைக்கு போய் அறுவடைக்கான வேலைகளை பாக்குறேன். சரிப்பா தம்பி, அறுவடைக்கு அருவாள் எதுவும் தீட்டணும்னா என் கடைக்கு வா, சரியா தீட்டி தந்துடுறேன். சரி அண்ணே, கண்டிப்பா. இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மீனு குருவி இப்படி சொல்லுச்சு. அட கடவுளே, இன்னைக்கு சோள தோட்டத்தை அறுவடை செய்ய போறாங்களா? அப்படின்னா அந்த காக்கை சோள தோட்டத்துல தானே இருக்கும். இப்பவே இந்த விஷயத்த அந்த காக்கை கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப வேகமா சோள தோட்டத்தை நோக்கி போச்சு. தோழி ராணி, ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனடியா உன் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடு. என்னாச்சு மீனு? தோழி ராணி, இன்னைக்கு இந்த சோள தோட்டத்தை அறுவடை பண்ண போறாங்க. நீ இங்க இருந்தேன்னா உனக்கு அது ஆபத்து. ஐயோ மீனு, என்னால என் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு இப்ப போக முடியாது. இன்னைக்கு தான் என் குழந்தைங்க முட்டையில இருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க பறக்கிறதுக்கு இன்னும் சரியா 3 நாட்கள் ஆகும். ஓ அப்படியா? சரி, நான் எதுக்கும் அந்த விவசாயி கிட்ட போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. விவசாயி, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க 3 நாட்களுக்கு அப்புறம் உங்க சோள தோட்டத்தை அறுவடை செய்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. இது எனக்கு சொந்தமான தோட்டம். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப அறுவடை செய்வேன். ஒரு சின்ன குருவி நீ, உனக்கு எவ்வளவு தைரியம்? இங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொன்னதுமே மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்னாச்சு மீனு? விவசாயி என்ன சொன்னாரு? விவசாயி முடியாதுன்னு சொல்லிட்டாரு ராணி. ஆனா நீ நம்பிக்கை இழக்காத ராணி. அறுவடை செய்யறதுக்கான கத்திய விவசாயி கிட்ட இருந்து நான் ஒளிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா விவசாயியோட வீட்டை நோக்கி போச்சு. வேப்ப மரத்து மேல உட்கார்ந்த மீனுக்குருவி சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. விவசாயியோ அறுவடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தன்னோட வீட்டு முன்னாடி எடுத்து வச்சிருந்தாரு. சரியான நேரத்துல மீனுக்குருவி விவசாயி கிட்ட இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹே குருவி, ஹே குருவி நில்லு, என்னோட கத்திய கொடு. விவசாயி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த கத்திய மீனுக்குருவி அந்த நீரோடைக்குள்ள போட்டுடுச்சு. ராணி,
இனிமே 3 நாட்களுக்கு விவசாயி அறுவடைக்கு வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். மீனு, அப்படி சொல்ல முடியாது. இரும்பு வேலை செய்பவர்கிட்ட இருந்து புது கத்திய விவசாயி செய்து வாங்கலாம். அதுவும் சரிதான் ராணி, நான் இப்பவே இரும்பு வேலை செய்பவரை பார்த்துட்டு வரேன். அப்படி சொன்ன மீனுக்குருவி இரும்பு வேலை செய்பவரை பார்க்கறதுக்காக ரொம்ப வேகமா போச்சு. இரும்பு வேலை செய்பவரே, 3 நாட்களுக்கு நீங்க இரும்பாலான எந்த பொருளையும் யாருக்கும் செய்து கொடுக்காம இருக்கணும். நீங்க அப்படி செய்தா 3 உயிர்களை காப்பாற்றலாம். என்ன குருவி சொல்ற? எனக்கு எந்த உயிர்களை பத்தியும் கவலை இல்ல. யாரு காசு கொடுத்தாலும் நான் வேலை செய்து கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, நிறைய இரும்பு வேலை செய்யணும்னு இப்பதான் நிறைய காய்ந்த குச்சிகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கிருந்து ஓடி போயிடு. வியாபாரி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி வியாபாரியோட வீட்டுல இருந்த காய்ந்த குச்சிகள்கிட்ட போய் இப்படி கேட்டுச்சு. காய்ந்த குச்சியே, நீ 3 நாட்களுக்கு எரியாம இருப்பியா? நீ எரியலன்னா அந்த விவசாயியால எந்த இரும்பு பொருட்களையும் செய்ய முடியாது. நான் நெருப்பால எரியாம இருக்கணும்னா நான் முழுவதுமாக தண்ணீர்ல நனையணும். என்ன நினைக்கிற சக்தி நதிக்கு தான் இருக்கு. நீ நதிக்கிட்ட போய் உதவி கேட்டு பாரு. காய்ந்த குச்சி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி வேகமா நதிக்கரையை நோக்கி போச்சு. நதியே நதியே, உங்களால இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா காய்ந்த குச்சிகளையும் ஈரமாக மாற்ற முடியுமா? முடியும் குருவி. ஆனா நான் கிராமத்துக்குள்ள வரணும்னா மழை பொழியணும். மழை பொழிஞ்சாதான் என்ன நோக்கி வர தண்ணீரை வச்சு நான் காய்ந்த குச்சிகளை ஈரமாக்க முடியும். நீ மலை மேகத்திடம் போய் பேசிப்பார். நதி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வேகமா மலை மேகத்தை பாக்குறதுக்காக போச்சு. மலை மேகமே, நீங்க தயவு செஞ்சு எங்க கிராமத்துக்கு வந்து மழைய பொழியணும். நீங்க அப்படி பொழிஞ்சீங்கன்னா 3 உயிர்களை காப்பாற்றலாம். நிச்சயம் குருவி, உன்னுடைய இரக்க குணத்தை நான் பாராட்டுகிறேன். இப்போதே உன்னுடைய கிராமத்துக்கு வந்து மழையை பொழிகிறேன். மலை மேகம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுல போய் உட்கார்ந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமம் முழுவதும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. ரொம்ப பலமா அடைமழையும் பெய்துகிட்டு இருந்துச்சு. அந்த மழையில ஆற்று நீர் நிரம்ப ஆரம்பிச்சது. ஆற்றை நோக்கி வர தண்ணீரால அந்த வியாபாரியோட வீட்டுல இருந்த காய்ந்த குச்சிகள் அனைத்துமே ஈரமாகிடுச்சு. மறுநாள் காலையில வியாபாரி தன்னோட காய்ந்த குச்சிகள் அனைத்தும் ஈரமாயிருக்கிறத கண்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன மன்னிச்சிருப்பா ராஜு, என்கிட்ட இருந்த கட்டைகள் எல்லாம் நேத்து பெஞ்ச மழையில ஈரம் ஆகிடுச்சு. 3 நாட்களுக்கு என்னால எந்த இரும்பு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வழியா 3 நாட்களும் ரொம்ப வெற்றிகரமா கடந்து போயிடுச்சு. ராணிக்காகமோ தன்னோட 2 குழந்தைங்க கூட மீனுக்குருவிக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த கிராமத்தை விட்டு பறந்து போச்சு. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம முயற்சி செய்தா எப்படிப்பட்ட முடியாத காரியமும் நம்மளால செய்ய முடியும். அதாவது முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. வயதான பெண்மணியின் முட்டை வளர்ப்பு. ஒரு அழகான கிராமத்துல ஆற்றங்கரை பக்கமா ஒரு சின்ன ஓட்டு வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு வயசான பெண்மணி ரொம்ப நாளா தனிமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. அந்த வயசான பாட்டியோட வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்து மேல மீனுக்குருவி தன்னோட கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த பாட்டிமாக்கு சொந்தமா ஒரு பெரிய மாமரமும் டீனு லியாங்கிற 2 கோழிகளும் இருந்துச்சு. பா 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 டீனு, லியா, எங்க போனீங்க? சாப்பிட வாங்கம்மா. இதோ வந்துட்டோம் பாட்டிமா. பாட்டிமா இப்படி கூப்பிட்டதுமே வழக்கம் போல எல்லாரும் சாப்பிடுறதுக்காக பாட்டிமாவோட பக்கத்துல வந்தாங்க. டீனு, லியா, 2 பேரும் ஏன் இன்னும் முட்டை இடல? நீங்க முட்டை இட்ட அப்புறம் தான் நான் சாப்பிட போகணும். சீக்கிரம் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கு முட்டை இட்டு தாங்க. பாட்டிமா, நீங்க ஏன் தினமும் டீனும் லியாவும் முட்டையிட்ட அப்புறம் சாப்பிடுறீங்க? நீங்க முட்டையை தவிர வேற எந்த உணவையும் நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. என்ன பண்றது மீனு, காய்கறிகளோ மீனையோ வாங்குற அளவு என்கிட்ட காசு இல்ல. இந்த மாம்பழங்களை வித்து கிடைக்கிற காசுல டீனுக்கும் லியாவுக்கும் சாப்பாடு வாங்குறேன். எனக்கும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா அரிசி வாங்குறேன். அதுலயே எல்லா காசும் சரியா போகிடுது. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமாவே உங்களுக்கு முட்டை போட்டு தந்துடுறோம். நீங்க போய் அரிசியை வேக வைங்க. சரி லியா, நான் இப்பவே அதுக்கான வேலைகளை பாக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே பாட்டிமா மீனுக்குருவிக்கும் தன்னோட 2 கோழிகளுக்கும் உணவை பகிர்ந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாட்டிமா தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல தனக்கு தேவையான அரிசிய போட்டாங்க. மீனுக்குருவியோ பாட்டிமாக்கு உதவி செய்யறதுக்காக வெளியே கிடைக்கிற காய்ந்த குச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. பாட்டிமா, இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளவு குச்சிகள் போதுமா?
பாட்டிமா, டீனும் லியாவும் முட்டை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க முட்டையை போய் எடுத்துட்டு வரலாம். உடனே அங்க வந்த பாட்டிமா தன்னோட கோழிகள் 2 முட்டை போட்டிருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த முட்டைய அவிச்சு தனக்கான சோறையும் எடுத்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பிறகு தன்னோட மாமரத்துல இருந்து கிடைச்ச மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. மீனுக்குருவியும் பாட்டிமாக்கு துணையா அவங்க கூடயே போச்சு. இப்படியே பாட்டிமாவோட வாழ்க்கையும் மீனுக்குருவியோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மத்தியான வேளையில பாட்டிமா வழக்கம் போல மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. பாட்டிமாவோட வீட்டு பக்கத்துல ரொம்ப சோம்பேறியான ராமுங்கிற ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான். பாட்டிமா அந்த வழியா மார்க்கெட்டுக்கு போறத பார்த்த திருடனோட மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. ஹா, என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த பாட்டியோட வீட்டில் 2 கொழுத்த கோழிகள் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அந்த கோழிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றணும். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச அந்த மோசமான திருடன் பாட்டிமா வீட்ல இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போனான். ஒரு தென்னை மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு யாராவது அந்த பக்கமா வாராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த கோழிகள் 2ம் எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு. இந்த 2ஐயும் சமைச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு நமக்கு பசியே எடுக்காது போல. யாருமே இல்ல. இப்ப நாம கோழிகளை திருடினாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டே ராமு சத்தமே இல்லாம டீனு மற்றும் லியாவோட பக்கத்துல வந்தாரு. யாருக்கும் தெரியாம அந்த கோழிகளை தன்னோட வீட்டுல அடைச்சு வச்சாரு. என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. குழம்பு வேற கொதிக்குது. இன்னைக்கு ஒரு கோழியை கொண்டு சாப்பிடலாம், நாளைக்கு ஒரு கோழியை கொண்டு சாப்பிடலாம். ஹே திருடா, உன்னால எங்களை கொல்ல முடியாது. எங்களை நீ கொல்லணும்னு நினைச்ச அப்புறம் உன்னோட கதி அவ்வளோதான். நீயா பேசுன? உன்னால பேச முடியுமா? ஆமா, நாங்க பேசுற கோழி. ஒழுங்கா எங்க பாட்டி கிட்ட எங்களை திருப்பி கொண்டு போய் விட்டுரு. நான் என்ன முட்டாளா? உங்கள மாதிரி பேசுற கோழிய வச்சு நான் வேற ஏதாச்சும் ஒரு அருமையான திட்டத்தை போடுறேன். அந்த சமயத்துல மார்க்கெட்டுக்கு போன பாட்டிமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. டீனு, லியா, எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம் தேடியும் தன்னோட 2 கோழிகளையும் காணாததுனால பாட்டிமா ரொம்பவே சோகமா இருந்தாங்க. பாட்டிமா வீட்டுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட மோசமான திருடன் பாட்டிமாவோட வீட்டை நோக்கி போனான். என்ன பாட்டிமா, ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? வாப்பா ராமு, எனக்குன்னு இருந்த 2 கோழிகளையும் காணல. 2 கோழிகளும் எங்க போச்சுன்னு தெரியல. என்ன, கோழிகளை காணலையா? பாட்டிமா, இப்பதான் காட்டுக்குள்ள ஒரு ஓநாய் போறத நான் பார்த்தேன். அநேகமா உங்க 2 கோழிகளையும் அந்த ஓநாய் தான் பிடிச்சு சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு திருடன் மனசுல ஒரு வித சந்தோஷத்தோட அங்கிருந்து போனாரு. திருடன் சொன்னதை உண்மைன்னு நினைச்ச பாட்டிமா ரொம்பவே வருத்தத்தோட அவங்களோட வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி மீனு கவலைப்படாம இருக்க முடியும்? இனிமே எனக்கு யாரு உணவு கொடுப்பா? இனிமே நான் சாகிறது வர வெறும் சாப்பாட்டை தான் சாப்பிடணும். டீனுவையும் லியாவையும் என்னோட சொந்த குழந்தைங்க மாதிரி நான் வளர்த்தேன். இனிமே எனக்கு யாருமே இல்லை. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு தினமும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னால முடியும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து தன்னோட காட்டை நோக்கி போச்சு. அந்த காட்டுல ரொம்ப வருஷமா ஒரு பழமையான வேப்ப மரம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு இயல்பாகவே ரொம்ப அதிக சக்தி இருந்துச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி அந்த வேப்ப மரத்துக்கிட்ட உதவி கேக்குறதுக்காக அதனோட பக்கத்துல போச்சு. நீ யார் குருவி? உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை தேடி இங்கே வந்திருக்கிறாய்? வேப்ப மரமே, கிராமத்துல என்ன ஒரு பாட்டிமா ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு கைமாறா நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க தினமும் முட்டை சாப்பிடுறது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சக்திய எனக்கு கொடுக்கணும். சரி குருவி, உன்னுடைய மனதில் தூய்மை இருக்கிறது. நீ கேட்கும் செயலில் நியாயம் இருக்கிறது. அதனால் உனக்கு இந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன வேப்ப மரம் தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட முன்னாடி ஒரு மந்திர முட்டைய வரவழைச்சது. இந்த முட்டையை எடுத்துக்கொள் குருவி. இதை மண்ணில் புதைத்து இதன் மீது தண்ணி ஊற்றினால் இது ஒரு செடியாக வளர்ந்து உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றும். ரொம்ப நன்றி வேப்ப மரமே. என்னோட உயிருள்ள வர நீங்க செய்த இந்த உதவிய மறக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட பாட்டி வீட்டை நோக்கி போச்சு.
அடடா, என்னோட மறதிக்கு அளவே இல்ல. அந்த முட்டையோட இன்னொரு தன்மையை பத்தி அந்த குருவி கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாட்டிமா, இங்க பாருங்க, நான் ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த முட்டையால நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. என்ன சொல்ற மீனு? இந்த முட்டைய உனக்கு யாரு கொடுத்தா? எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் பாட்டிமா. முதல்ல இத மண்ல புதைச்சு இதுல தண்ணி ஊற்றுங்க. பாட்டிமாவும் மீனுக்குருவி சொன்னபடியே அந்த முட்டைய மண்ணுல புதைச்சு அதுல தண்ணீர் ஊற்றுனாங்க. உடனே அந்த முட்டையில இருந்து ஒரு பெரிய செடி வளர ஆரம்பிச்சது. அதுல நிறைய முட்டைகளும் வர ஆரம்பிச்சது. இத பார்த்த பாட்டிமாவும் மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாட்டிமா, இத பாத்தீங்களா? நீங்க இனிமே முட்டை சாப்பிடுறது மட்டும் இல்ல, இத மார்க்கெட்ல வித்து இன்னும் அதிக காய்கறிகளை நாம வாங்கலாம். ஆமா மீனு, என்னால இத நம்பவே முடியல. என்ன அதிசயமா இருக்கு. அந்த முட்டைகளை மார்க்கெட்ல வித்த பாட்டிமா அதுல இருந்து கிடைச்ச காசுல நிறைய காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வீட்டை நோக்கி போனாங்க. அட, இந்த பாட்டிமாக்கு இந்த காய்கறிகள் வாங்குறதுக்கு காசு ஏது? இருந்த ஒரு கோழியையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இன்னைக்கே இத கண்டுபிடிச்சாகணும். அதே சமயத்துல பாட்டிமாவோ அந்த காய்கறிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ராமு திருடனும் ரொம்ப மெதுவா பாட்டிமாவோட வீட்டை நோக்கி வந்தான். அட, என்ன இது? இந்த செடியில முட்டைகள் காய்ச்சிருக்கு. ஓஹோ, பாட்டிமா காய்கறி வாங்கினதோட ரகசியம் இதுதானா? இப்பவே இந்த செடிய வேரோட பிடுங்கி என்னோட வீட்டுல நட போறேன். அப்படி நட்டேன்னா ஆயுசுக்கும் நான் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நினைச்ச ராம திருடன் மெதுவா அந்த செடியை பிடுங்கிறதுக்காக அந்த செடி மேல தன்னோட கைகளை வச்சாரு. ராமுவோட கைய அந்த செடி ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிச்சு. ராமுவால தன்னோட கைய அந்த செடியில இருந்து எடுக்கவே முடியல. அட கடவுளே, என்ன இது? என்னோட கையை எடுக்கவே முடியல. ஆ ஆ, என்ன இது? வரவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. பாட்டியோட வீட்ல இருந்து வெளியே வந்த மீனுக்குருவி அந்த முட்டை திருடனை பார்த்துச்சு. பாட்டிமா, பாட்டிமா, சீக்கிரம் வாங்க. முட்டை திருடன், முட்டை திருடன். பாட்டிமா, சீக்கிரம் வாங்க. அட கடவுளே, ராமு, நீயா ஏன் என் முட்டைகளை திருட வந்த? அப்ப நிச்சயமா என் கோழிகளை திருடுனதும் நீயா தான் இருக்கணும். பாட்டிமா, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ராத்திரி முழுக்க இந்த செடியே தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த செடிக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இல்ல, இந்த செடி உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப நியாயமானது. என்ன மாதிரி எத்தனை வயதானவங்களை நீ கஷ்டப்படுத்தி இருப்ப. உனக்கு இதுதான் தண்டனை. பாட்டிமா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இனிமே என் வாழ்நாள்ல நான் திருடவே மாட்டேன். நான் சாகிறது வர உழைச்சுதான் சம்பாதிப்பேன். அப்படின்னு ராமு சொன்னதுமே முட்டை செடி ராமுவோட கைகளை விட்டுடுச்சு. ராமு அழுதபடியே தன்னோட வீட்டை நோக்கி போனான். பாட்டிமாவோட கோழிகளையும் திரும்பி பாட்டிமாவுக்கே கொடுத்துட்டான். அன்னையில இருந்து ராமு எந்த திருட்டு வேலையும் செய்யாம தனியா ஒரு காய்கறி கடை தொடங்கி தன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நடத்தி வந்தாரு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, பல நாள் திருடன் நிச்சயமா ஒரு நாள் பிடிபடுவான். திருடுறது ரொம்பவே